ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ராஜி கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழனி பார்த்தீங்கன்னா கோமதியோட வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சுகன்யாவும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. அப்போ அப்பன்னு பார்த்தீங்கன்னா முத்துவேலு வடிவு அப்பத்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு பார்த்தீங்கன்னா ராஜு வாயில சர்க்கரையை போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கதிர் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க, இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள யாருமே பேசவே இல்லை. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா சரி நம்ம போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் கேட்குறாங்க, ஏற்கனவே நீங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராஜு பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் செக் பண்ணல அப்படின்ட்டாங்க. சரி நம்ம செக் பண்ணிடலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் ஒன்றும் செக் பண்ணாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ராஜி கன்சீவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அவங்க கன்சீவாக இருக்கிறது மட்டும் பெருசு இல்லை, அவங்களை கேர் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க எதுவும் வெயிட் தூக்கக்கூடாது, வேகமாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ராஜு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதத்துல எனக்கு எக்ஸாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கலாம் எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் சக்திவேல் பார்த்தீங்கன்னா குமாருக்கு கால் பண்றாங்க, எங்கடா இருக்கீங்க, சாமி கும்பிட்டீங்களா அப்படின்ட்டு. இதப்பா இப்பதான் பூஜை செலவு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டேய் என்னடா நீ பண்ணி வச்சிருக்க, முதல் ராத்திரிலேயே நீ இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வேண்டாம், ஏன்டா இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்றாங்க. டேய் உனக்கு அந்த சொத்து வேணுமா வேணாவாடா, இப்ப பாரு ராஜி கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு குமார் பார்த்தீங்கன்னா அப்பா சந்தோஷமான விஷயம் தானேப்பா அப்படின்றாங்க. என்னடா சந்தோஷமான விஷயம் தான், ஆனா 1 மாசமா 2 மாசமோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க அந்த குட் நியூஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமார் கிட்ட சக்திவேல் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.